கருப்பு படத்தினுடைய வெற்றியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கங்க்ராட்ஸ் ப்ரோ அப்படின்றாரு. இருந்தது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அவருக்கு இத்தனை படம் வெற்றி அடையல, அத்தனை படம் வெற்றி அடையல, இத்தனை வருஷம் தியேட்டர்கள் வெற்றி இல்லை, நெரட்டிவ் அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி அவரை டவுன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அவர் என்னைக்குமே டவுன் ஆனது. படத்தில் முதல்ல ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறது ஆர்ஜி பாலாஜி. படம் பார்த்தார்ல, ஆனால் அது வந்து ஏதாவது சொன்னார். சார் கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமா இந்த படம் இருக்கும். 300 crore மேலே பண்ணோம், அதாவது வேர்ல்டு வைடு. அவங்க பட்ட கஷ்டத்துக்கான கருப்பசாமியுடைய ஒரு அருளை தான் நான் பார்க்குறேன். கரண் ஒரு படம் வந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் கரஸ் வந்த டேட் வந்து ரொம்ப தப்பு. டோட்டல் எல்லாருமே வந்து 4ஆம் தேதி நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டாக்கை பிரேக் பண்ணணும்னா கண்டென்ட் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருந்தது. சிஎம்ஏ ஆயிட்டாரு. உனக்கு நேயா பிரச்சனை, பாம்பேல ஒரு ஆளை உட்கார வச்சு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா சென்சர் போர்டில் இன்னும் சென்சர் டிவி கொடுக்கல. இப்போ போற வேகத்தில் அவங்க வந்து ஜூன் தான் ரிலீஸ் வரும். அது விஜய் சாரோட பர்த்டே. அண்ட் இந்த மீட்டிங்ல எஸ்ஆர் பிரபு சார் வந்திருந்தாரு. அவர் கருப்பு பத்தி ஏதாவது விஜய் சார் கேட்டாரா? இல்ல அப்படி கேட்கல. அவர் விஷ் பண்ணாரு. அவர் அப்டேட்டா இருந்தாரு. அதாவது அப்டேட்டடா இருந்தது. எப்படி அப்டேட்னா கங்க்ராட்ஸ் ப்ரோ அப்படின்றாரு பிரபுக்கு. அதாவது எங்க தனித்தனியா நாங்க போட்டோ கேட்டோம். ஒருத்தருக்கு ஒரு அவங்க சார்ந்த விஷயத்த பேசினாரு. அப்போ பிரபுக்கு சாருக்கு வந்து விஷ் பண்ணாரு, கங்க்ராட்ஸ் ப்ரோ அந்த சக்சஸ் அப்படின்னு. அப்போ அவர் அப்டேட்டா கருப்பு படத்தினுடைய வெற்றியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் விஷ் பண்றாரு. ஸோ அது பிரபுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சிஎம்ஏ அந்த அப்டேட்ல இருக்காரு சொல்றாரு அப்படின்னா. என்ன நாங்க பார்த்தது 3 நாள் முடிஞ்சு, திங்கட்கிழமை பாக்குறோம். 3 நாள்ல என்ன நடக்குதுன்னு இண்டஸ்ட்ரியில, இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் விஷ் பண்ணது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஓகே 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 சார். அண்ட் அடுத்த பிளாக் பஸ்டர் கருப்பு தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 160 crores வேர்ல்டு வைட் கிராஸ்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இங்க வந்து 100 crores. 3 நாள் 147 சொன்னாங்க. 160 கம்மியா சொல்றீங்க. அப்படியே அவங்க தமிழ்நாட்டுல மட்டுமே 80 கோடி. இப்ப சம்வேர் 100 கிட்ட நம்ம நெருங்க. தமிழ்நாடு 100 தாண்டிடும். இந்த ஒரு வாரம் முடியும் போது 100 கோடி தாண்டிடும். கன்சிஸ்டன்ட்டா அந்த தியேட்டர் செம்ம ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க நேத்து. அதுல வந்து முதல் 4 நாட்கள்ல 80 கோடி கிட்ட போட்டுருந்தாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முதல் வாரத்திலே 100 கோடிக்கு போயிடும். 100 கோடி பண்ணோம். இந்த வே இட்ஸ் கோயிங், இட்ஸ் லைக் 300 crore மேல பண்ணோம், அதாவது வேர்ல்டு வைடு. அது எந்த அளவு பண்ணதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா காம்படிஷனே கிடையாது. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் எதுவுமே இல்லை. மக்களுடைய ஃபுல் அட்டென்ஷன் வந்து கருப்புல தான் இருக்கு. இந்த செகண்ட் வீக்கும் இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு பிளாக் பஸ்டர் தான் இந்த படம் மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் சூர்யா சார் கெரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமா இந்த படம் இருக்கும். இட்ஸ் அ பெஞ்ச் மார்க் படம். கண்டிப்பா சார். ஆனா அந்த படத்துடைய அந்த ரிலீஸ் அப்போ சில பல பிரச்சனைகள் இருந்தது. அது நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது, வருத்தமா இருந்தது. என்ன அவ்வளவு பிரச்சனை வருது சூர்யா சார் படத்துக்கு? என்ன ஆக்சுவல் நடந்தது சார்? அந்த ஒன்னே ஒரு சில கருப்பசாமி காப்பாத்திட்டாருல, அது விடுங்க. அது ஒரு நாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியுடைய பிரச்சனை. அது அதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு தான் தெரியும், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாருன்னு. அந்த படத்து மேல வந்த கடன், மீதி படங்களுடைய கடன், இதெல்லாம் வந்து ஒரேடியா நெருக்குவாங்க. சில பேர் வந்து இதுதான் டைம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எழுதி வாங்கலாம் நினைப்பாங்க. அது அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம வெளியில இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. ரொம்ப ஈஸி டு கமெண்ட், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, அந்த படம் சரியான நேரத்தில் வந்ததுன்னா இன்னொரு 50 கோடி பண்ணியிருக்கும். இந்நேரம் அந்த படம் 200 கோடி தாண்டி இருக்கும். அதாவது 5 நாள்லயே 600 கோடி தாண்டி இருக்கும்ல. அதை மிஸ் பண்ணிச்சேன்ற வருத்தம் மட்டும் தானே தவிர குறையெல்லாம் கிடையாது. வருத்தம் என்னன்னா, ஐயோ இன்னொரு 50 கோடி பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் வசூல் அவ்வளவு பிரமிப்பா இருந்தது. அதை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா செகண்ட் டே வரும்போது நார்மலா ஆரம்பிச்சது. அது பிறகு எக்ஸ்ட்ராடினரியா போச்சு. ஆனா முதல் நாள் எக்ஸ்ட்ராடினரியா ஓப்பனிங். அது மிஸ் பண்ணிட்டாங்களேன்றதுதான் நம்ம வருத்தமே தவிர குறையெல்லாம் கிடையாது. அது அவங்களோட பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணி வரத்துக்கு டைம் ஆச்சு. என்னன்னா அவங்க எதிர்பார்க்காத சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தீர்த்துட்டு அவங்க அது பிறகு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 2 ஷோ போயிடுச்சு. இப்போ 2 ஷோ பண்ணும்போது ஈவினிங்ல ஓப்பன் பண்ண வேணாம், மார்னிங்கே ப்ராப்பரா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 6 o'clock ப்ராப்ளம் முடியுது. நினைச்சுதான் நைட் ஷோ ஓப்பன் பண்ணிருக்கலாம், ஈவினிங் ஷோ நைட் ஷோ ஓப்பன் பண்ணிருக்கலாம். ஆனா அது பண்ணாம மறுநாள் காலையில ஓப்பன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஈவினிங் நைட் ஷோட முடிச்சிட்டாங்க. பட் இது எல்லா படங்களும் நடக்குது. நீங்க வீரதேரஸ்வரம் 2 நடந்தது, இலக்கியில நடந்தது, மாநாடு படத்துல நடந்தது, எத்தனை படத்தை நீ பாத்தீங்க, பல படங்களுக்கு நடக்கிறதா. இது எல்லா பெரிய படங்களும் இருக்கிற பெரிய சிக்கல். பாவாத்தியார் படத்துக்கு இருந்தது. எல்லாமே என்னன்னா பெரிய லெவலில் கடன் இந்த படத்து மேலே வந்து உட்காரும்போது அந்த தயாரிப்பாளர் அதுக்கான பிளானிங் பண்ணணும்.
அந்த பிளானிங் பண்ணி அதை ரிலீஸ் கொண்டு வரும்போது திடீர்னு புது பிரச்சனை வந்து நிற்கும். கரெக்ட். அந்த பணத்தை அந்த நேரத்தில் அவரால் கட்டவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தான் அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. திடீர்னு ஒரு புதுசா ஒரு பிரச்சனை, புதுசா ஒரு டிமாண்ட் வரும்போது அவங்களால அதை அட்டன் பண்ண முடியாது. அதுக்கான ப்ரிப்பேர்னஸ் இருக்காதுல்ல. ஃபண்டுப்பா எல்லாமே பேங்க்ல பணம் இருக்கணும்ல. கண்டிப்பா ஸோ நினைச்சது ரொம்ப ஈஸி நம்ம சொல்லிடலாம். அவங்களுக்கு பணம் வரணும்ல. இப்போ நான் பிரபு சாரை விஷ் பண்ணும்போது பிரபு சார் சொன்னாரு, சார் அதெல்லாம் தேங்க்யூ சார், பட் இன்னும் இவ்வளோ பெரிய கடல்ல எப்படி வரப்போறேன்ற இதுலயே இருக்கேன் நான். ஏன்னா நான் சொன்னேன் கங்க்ராட்ஸ் பிளாக் பஸ்டர் விக்டரி, எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அது சொன்னார் வந்த பிறகுதான் சார் எனக்கு நிம்மதி வரும். அதாவது இந்த படம் பெருசா வெற்றி அடைஞ்சு என்னோட எல்லா படமும் வந்து எனக்கு கலெக்ஷன் ஆகி வந்ததுன்னா எல்லா கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இந்த படத்தினுடைய வெற்றி முடியும் போதுதான் அவருடைய பிரச்சனைகள் தீரும். அதுவரையும் அவர் பிரச்சனையில தான் உட்காந்துருக்காரு. இது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா he has gone through that. He has successfully released the film. And இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அவங்க பட்ட கஷ்டத்துக்கான கருப்பசாமியுடைய ஒரு அருளை தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. அதாவது கருப்பசாமியா அவங்களுக்கு கொடுத்த ஒரு பிளெஸிங் தான். சூர்யா சாருக்கும் அந்த பிரபு அவர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் கொடுத்த ஒரு பிளெஸிங்கா தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே சார். சூர்யா சார் எவ்வளவு ஹாப்பியா இருந்தா ஏதாவது உங்களுக்கு பயங்கரமா இல்ல he is very happy. பட் அவர் என்னைக்குமே இதை பத்தி எல்லாம் வந்து ஒரி பண்ணதில்லை. அதாவது எல்லாருமே வெளியில சொல்லுவாங்க, அதாவது மீடியாவில் இருக்கிற சில பேர்லாம் பேசிட்டே இருப்பாங்க, அவருக்கு இத்தனை படம் வெற்றி அடையல, அத்தனை படம் வெற்றி அடையல, இத்தனை வருஷம் தியேட்டர்கள் வெற்றி இல்லை, ஓடிடியில் தான் வெற்றி. நெரட்டிவ் அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி அவரை டவுன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அவர் என்னைக்குமே டவுன் ஆனது இல்லை. அவர் அதே கான்ஃபிடன்ஸ் தான் போவார். அவருக்கு எல்லா படமும் நம்பிக்கையோடு தான் போயிட்டே இருப்பார். அவருக்கு தன்னுடைய பேரில் இருக்கிற அந்த சுயநம்பிக்கை கௌரவம் இருக்குல்ல, நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அவர் என்னைக்குமே வந்து அவருக்கு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. அது படம் ஓடும், நல்ல படம்னா கண்டிப்பா ஓட போகுது. அவரை பொறுத்தவரையும் நம்பிக்கையோட தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படத்துலயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் பிரமாதமா இருக்கு. இப்போ ரெட்ரோன்ற படம் ஒரு நல்ல ஒரு டாக் வந்தது, அதுக்கான வசூல் அந்த படம் இந்த அளவு வசூல் பண்ண முடியல. ஆனா கருப்பு வந்து அவர் ரொம்ப நம்பிக்கையா, அந்த படத்துல எவ்வளவு நம்பிக்கைன்னா, படத்துல முதல்ல ஃபுல்லா டாமினேட் பண்றது ஆர்ஜே பாலாஜி. ஆனா அதை படம் பார்த்தாருல, ஆனா அது வந்து ஏதாவது சொன்னாரா? அவர் வந்து சூர்யா சார் பண்ணட்டும் பார்க்கலாம். ஏன்னா விக்ரம் என்ற படம் நம்ம முன்னாடி இருக்கு. அதுல லோகேஷ் கனகராஜனோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா கமல் சார் வந்து நடுவில் தான் வருவார், டோட்டலா இருக்கே மாட்டார். ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கமல் சாருடைய அதை கிளம்ப அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன்ல பண்ணியிருக்காரு. அப்போ சூர்யா சார் நம்புறாரு ஆர்ஜே பாலாஜி. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நீ பண்ணிக்கோ, நீ வந்து உன்னுடைய அட்டுடைய எல்லாம் பண்ணு, ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் பண்றேன். கருப்பசாமியை வந்து நான் ஒரு அந்த பில்ட் ஒன்னு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது அந்த கருப்பசாமி சூர்யா சார்க்கான ஸ்கோப் ஒரு பில்ட் பண்ணி அந்த செகண்ட் ஹாஃப் அப்படியே எலிவேட் ஆயிட்டு, அது பிறகு ஒரு கருப்பசாமியா கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில வரும்போது மக்கள்லாம் வந்து அவ்வளவு எமோஷனலா அது கூட இன்வால்வ் ஆகும்போது, அப்போ சூர்யா சார் ட்வீட் போட்டிருந்தாரு. அதான் அவர் சூர்யா சார் நம்பினாரு இது வந்து நடக்கும், நம்ம ஏன் வந்து டென்ஷன் ஆகணும். இப்போ ஒரு இன்செக்யூர் ஆக்டர் என்ன பண்ணிருப்பாரு, என்னங்க இவ்வளவு மொத்தமா நீங்களே டாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க தான் வரேன், நான் என்ன பண்றேன், பவர் வேற தூக்கிட்டீங்க, எனக்கு கடவுளுடைய பவர் வேற தூக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லல. ஆனா எதுவுமே இல்லாம டோட்டல் கான்ஃபிடன்ஸோட அந்த படத்துல அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா படத்தை முடிஞ்ச உடனே அவர் பார்த்துட்டாரு, எல்லாருமே நம்பிக்கையோட இருந்தாங்க. அதுக்கு அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கருப்போட சக்சஸ் வந்து இட் வாஸ் லைக் எக்ஸ்ட்ராடினரி. ஆனா என்னன்னா, கருப்போட சக்சஸ் தாண்டி கரண் ஒரு படம் வந்தது. ஆனா அந்த படம் வந்து என்ன ரீசனோ அந்த படம் வந்து வந்ததுன்னு தெரியல. இட்ஸ் லைக் வெரி டவுன் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம் ஆஃப் தனுஷ். டைமிங் ராங்னு நினைக்கிறேன். என்னன்னா 30ஆம் தேதி வந்து ஒரு பெரிய அன்சர்டனிட்டி போயிட்டு இருந்தது, எலெக்ஷன் ரிசல்ட் வரல. மக்கள் ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன்ல உட்கார்ந்துருந்தாங்க. என்ன டென்ஷன்னா, 23ஆம் தேதி எலெக்ஷன் பிறகு வந்து எல்லாருடைய மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, இது யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனா 29ஆம் தேதி எக்ஸிட் போல் ஃபுல்லா ஒரு கன்ஃபியூஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு 9 எக்ஸிட் போல்ல ஒண்ணு சொல்றாங்க, ஒரு எக்ஸிட் போல் என்ன சொல்றது, இன்னொரு எக்ஸிட் போல் என்ன சொல்றது, தாவேக்கா வரப்போகுதுன்னு. டோட்டல் எல்லாருமே வந்து 4ஆம் தேதி நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எது எலெக்ஷன் ரிசல்ட் என்ன, என்னடா இப்படி சொல்றாரு ஒருத்தர், தாவேக்கா வந்துருன்றாரு, ஒரே ஒருத்தர் சொல்றாரு, இங்க 9 பேர் இப்படி சொல்றாங்க, என்னடா நடக்க போகுது அப்படின்றதுல அவங்களுக்கு அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்களே தவிர சினிமா பத்தி அவங்களுக்கு கவனமே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் கரசு வந்து வந்த டேட் வந்து ரொம்ப தப்பு. அவங்க 11ஆம் தேதி அதாவது 4ஆம் தேதி வந்திருந்தாலும் தப்பிச்சிருப்பாங்க. 30ஆம் தேதி வந்து பெரிய தப்பா போச்சு. 7ஆம் தேதி அதாவது 30 வர பதில் 7ஆம் தேதி வந்திருந்தாலும் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. 30ன்றது பெரிய தப்பா போயிடுச்சு. என்னன்னா மக்களுடைய கவனம் ஃபுல்லா டெலிவிஷன் மேலதான் இருக்கு. எல்லாம் வந்து அந்த அந்த என்ன விஷயம் நடக்குது, எக்ஸிட் போல் பத்தி டிபேட்டு, இவர் சொன்னது நடக்க போதா, இவங்க சொன்னது நடக்க போதா, அங்க அசம்பிளியா மாறப்போதா, இந்த மைண்ட் செட்லயே இருந்ததை தவிர எந்த சினிமா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்கை பிரேக் பண்ணணும்னா கண்டென்ட் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருந்திருக்கணும்.
கரை வந்து நல்ல படமா இருந்தது தவிர சூப்பர் டூப்பர் படமா இப்போ ஒரு இப்படி வந்து ஒரு கருப்பு படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பரா அமைஞ்சு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்து அது வந்து ஒரு நெரட்டிவான படம், ஒரு இன்டென்ஸான ஒரு படம், ஒரு எமோஷனல் கலந்த ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு மாசான படம். இப்போ ஒருவேளை அந்த படம் மாசா இருந்ததுன்னா ஒரு கேலப்பிங்கா அந்த படம் டேக் ஆஃப் ஆயிருக்கும். ஒரு சீரியஸான படமா வரும்போது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து அந்த டைம் வந்து தப்பான ஒரு டைமா போய் அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான வசூல் கிடைக்காம போயிடுச்சு. பட் உண்மையிலே சொல்றேன், அந்த ரிலீஸ் டேட் தான் அந்த படத்துக்கு பெரிய பாதிப்பா இருந்தது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே சார். அண்ட் வெரி ஃபைனல் கொஸ்டின், இப்போ ஜனநாயகனோட ரிலீஸ் we can expect எனி டைம் சூனர். எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு வந்து எனி டைம் சூனர் நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறோம். 4 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா சென்சர் போர்டில் இன்னும் சென்சர் டிகிரி கொடுக்கல. எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சென்சர் போர்டு கிட்ட கேட்குறோம், ப்ளஸ் ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறோம். ப்ரொடியூசர் வந்து பாம்பேல ஒரு ஆளை உட்கார வச்சு ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு, பதிலே வர மாட்டேங்குது. அதனால முதல்ல ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க படம் 28ஆம் தேதி வந்துடும், கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள வந்துடும். இன்னி வரையும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இப்போ ஒண்ணுமே புரியல. இப்போ எப்பதான் கொடுப்பீங்க, எப்பதாயா கொடுப்பேன் மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். கொடுக்குறேன்றாங்க தவிர கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம அவருடைய வெயிட்டிங் அது போயிட்டே இருக்கு. இப்போ போற வேகத்துல அவங்க வந்து ஜூன் தான் ரிலீஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, விஜய் சாரோட பர்த்டே வரப்போகுது. ஒருவேளை அதை நோக்கி அவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லை, சென்சர் போர்டு அது சம்மந்தம் இல்லை. இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் சரி ஓகே அசியூம் தட் இந்த மந்த் எண்ட்ல கிடைக்குது வச்சுங்களேன், அவர் உடனே கொண்டு வர மாட்டார். சரி ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் டேட் அமையட்டும், அது விஜய் சாரோட பர்த்டேக்கு அந்த வாரம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வாய்ப்பு தான். ஆனா இன்னொன்னு அவங்களுக்கு டாக்ஸிக்கான ரிலீஸுமே உங்களுக்கு ஒரு பக்கம் அது ஜூன் 4th. அதனால தான் ஜூன் 1 வர மாட்டாங்க. அவங்களுக்கு 4th அந்த படம் வருது. பட் அவங்களோட என்டையர் ஃபோக்கஸ் வில் பி 4th. இந்த படம் டாக்ஸிக் முடிஞ்ச உடனே ஜனநாயகத்தில் உட்காந்துட்டு ஜனநாயக படத்தை கொண்டு வந்துருவோம். அப்போ வந்து பர்த்டேக்கு லிங்க் பண்ணி 18th or 19th ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த விட்டாங்கன்னா 28 விட்டாங்க வச்சுங்களேன், 4ஆம் தேதி பேர் வர மாட்டாங்க. 4, 11 வர மாட்டாங்க. அப்போ 18, 19 அந்த தேதிகள் தான் வருவாங்க. ஆனா எல்லாமே நம்ம வந்து வருவாங்க எதிர்பார்க்கலாம். சென்சஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் தெரியும்பா. சென்சஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்மளும் ஃபாலோ பண்றோம், கேட்கிறோம். தயாரிப்பாளரும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் எதனால ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதனால இந்த படத்தை வந்து இப்போ ஒரு சிஎம்ஏ ஆயிட்டாரு, இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை, படத்துல என்னதான் பிரச்சனை இருக்கு அது தெரியல, ஏன் இப்படி ஹோல்ட் பண்றாங்கன்னு தெரியல. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வெயிட் பண்ணது என்னன்னா, இந்த மாசம் கருப்பசாமி வந்து தமிழ் சினிமா காப்பாத்திட்டாரு. அடுத்த மாசம் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது ஜனநாயகன் வந்து மிகப்பெரிய லெவலில் வசூலை கொடுத்து தமிழ் சினிமா அடுத்த கட்ட கொண்டு போனதான் எதிர்பார்க்கிறோம். Definitely we are waiting sir. Thank you so much for the wonderful time and looking forward in the 2026 too much of surprises and in the second half நிறைய surprises இருக்கு. We are going to have Jailer 2 and more on films with us. So thank you sir. நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும். Yes. Thank you so much. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.